friends, welcome to Cooking with Ammu channel. இன்னைக்கு liver gravy எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாருங்க liver வந்து காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரே பீஸா கொடுத்துட்டாங்க. மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம் ஒரு 1/2 மணி நேரம். இத அப்படியே கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வந்து 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு சின்னதா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அத காட்றேன் பாருங்க. இத பாருங்க அப்படியே பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தழை எடுத்துர்க்கேன். ஒரு 3 தக்காளி பழத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம வந்து கிள்ளி தாளிப்போம். அது வந்து ஒரு ருசியை கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். ரொம்ப ஈஸியா செய்திரலாம். இத பாருங்க நான் இதையும் கட் பண்ணி வச்சிட்டேன். ஈரலையுமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் சின்ன பீஸா. வந்து நம்ம ஒரு மண் கடாயில தான் செய்ய போறோம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே கொஞ்சம் திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை போடுங்க. அப்படியே கருவேப்பிலை வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சமையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உடையது. நம்ம கிடைக்கலன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது பாருங்கள் நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து நான் அப்படியே கிள்ளி போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த பாருங்கள் கமன்னு வாசனையாக இருக்கும். அப்படியே அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கும் போது இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் எப்பயுமே கம்மியாக இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் புளிப்பு தன்மை அடைஞ்சிரும். அதுக்காக திட்டமாக போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு 3 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். 1/4 கிலோவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த தக்காளி பழம்லாம் சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வரும். அதுக்காக தான் இது நல்லா கிரேவி பதத்தில் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ நம்ம அந்த ஈரல் அப்படியே போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த ஈரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து மாறணும். இப்போ வந்து அப்படியே இந்த பச்சை கறி மாதிரி இருக்கு இல்லையா, அது வதங்கும் போது அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. அப்படி பாருங்கள் எப்படி வதங்குது பாருங்கள். நான் வந்து வதக்கணுன்னே காட்டுறேன் பாருங்கள். அந்த ஈரலோட கலரே வந்து உங்களுக்கு மாறி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது கறி, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக்கை வந்து நம்ம வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகத்தை நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறேன். அந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமன்னு வாசனையாக இருக்கும் அந்த ஈரல் கிரேவி. இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜீரகம் வந்து வாசனைலாம் போய்டும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுட்டா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க. பாருங்கள் எல்லாமே வந்து அந்த ஈரலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே ஈரலில் நல்லா பிடிக்கும். அப்படி நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினோன்னே நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி ரொம்பவும் தண்ணியாக வைக்கக்கூடாது. பாருங்கள் 1 டம்ளர் தான் ஊற்றுறேன். நான் நிறையெல்லாம் ஊற்றலை. இதை பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே அந்த ஈரல் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அப்படியே கமன்னு நம்மளுடைய ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பெப்பர் வேணா கூட கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் எனக்கு பெப்பர்லாம் போடலை. கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். நம்ம இதை வந்து வெள்ளை சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லாம் வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் போட்டு பசங்களுக்கு பசஞ்சு ஊட்டி விடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களாம் வாரத்தில் ஒரு 2 முறையாவது சேர்த்துக்கணும் ஈரல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.